யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுருப்பேன். அந்த இடத்துல வந்து நின்னதாக இருக்கட்டும், அந்த இடத்துல அந்த கிஃப்ட்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கஷ்டங்களாக இருக்கட்டும். ஆனால் பொதுவெளியில் வந்து அதை வந்து இப்படி தான் ஒன்று எனக்கு கிடைச்சிதுன்னு சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். நிறைய இடத்துல பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நான் வந்து பண்ணும்பொழுது அது என்னவோ வந்து நீ எனக்கு செய்யணும் தலையெழுத்து, அது நல்லா கவனிச்சுக்காங்களேன், அதெல்லாம் நீ செய்ய வேண்டியது உன் தலையெழுத்து மாதிரி, நீ என்ன அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக கடந்து போவாங்க. அதற்கான ஒரு மரியாதையோ அதற்கான ஒரு விஷயத்தையோ இப்போ அப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொண்டாடுவேன். எனக்கு வந்து இவங்க இதை செஞ்சுருக்காங்க, இதை அவங்க நான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அப்படியே எடுத்து கொண்டாடுவேன், அப்படியே வெளிப்படுத்துவேன். அப்ப யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இதுல ஒரு சில பேர் சப்பக்கட்டுலாம் கமெண்ட் போட்டுருக்காங்க. அப்படிலாம் இல்ல, நீங்க ஆப்ல வந்து பே பண்ணும்போது 7 ரூபாய் நீங்க பே பண்ணாம விட்டா அவருக்கான ப்ராஃபிட் கிடைக்காம போயிடும் தான் சொல்ல. அப்படியே கூட இருக்கட்டுமேங்க. அப்ப நானா ஒரு ஆட்டோ டிரைவரா இருந்தேன்னா, மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, ஆப்ல வந்து 8 ரூபான்னு காட்டுச்சு, காட்டலன்னா நான் வந்து இந்த ஏதோ பிரச்சனையில வந்து நீங்க அந்த மாதிரி போயிட்டீங்கன்ற மாதிரி எனக்கு வந்துடும், ஸ்டார் கம்மியாயிரும், இந்தாங்க மேம் 10 ரூபா வச்சுக்கோங்க, ஆனா நீங்க ஆப்ல பே பண்ணிடுங்க, இப்படிதானே சொல்லுவாங்க. அதேதான், இதுதான் இங்கே. அதனால தான் நான் எப்பயுமே மற்றவங்களோட பொருத்தி பார்ப்பேன், நம்ம சரியா நம்ம தப்பா. இப்போ இந்த பொண்ணுக்கான ஃப்ரஸ்ட்ரேஷனாக நிறைய வந்திருக்கு. இது வந்து நான் சொல்ல வரும்போது இந்த தேங்க்ஸ் தான், ஒன்றும் இல்லை, ஒரு சில கிஃப்ட்டுக்கெலாம் நாங்கள் வந்து 2 பேருமே கஷ்டப்பட்டுருக்கோம். ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பெருசாலாம் பண்ணி என்னென்னலாம் பண்ணி அதுக்காக மெனக்கெட்டு அலைஞ்சு 1க்கு 4 வாட்டி கரெக்ஷன் பண்ணி கிரேடிங் பண்ணி கொடுத்தா அது வந்து பரனில் தூங்கும். ஓகே, ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதெல்லாம். என்னடா இது இவ்வளோ உழைச்சோம், அது என்னன்னா அது வந்து 10ஓட 11 அத்தோட இது ஒன்று மாதிரி போய் நிற்கும் அது. அப்போ யோசிச்சுக்கும் போது ரைட், ஸோ இவங்களுக்கு வந்து இந்த வேல்யூ அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்யக்கூடாது, செய்கிறத நிறுத்திக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இதையே இன்னொரு விஷயங்களுக்கு ஒருத்தவங்க செய்யும்போது அதை கொண்டாடுவாங்க. அதை வந்து ஜாக்கி உண்மையில், ஏன்னா இந்த போதெல்லாம் எப்படின்னா இது மாதிரி நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அந்த எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப இந்த விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செய்கிறதுக்கான காரணம் எங்கேயோ ஒருத்தவங்க பரனுக்கு போயிடுச்சுன்றதுக்காக நாம் மற்றவங்களுக்கு அது கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. அதை நம்ம கொடுக்கும்போது அது வந்து அங்கேருந்து அது எப்போ போனாலும் சொல்லுவாங்க, இது வந்து நான் சொன்னேன்ல அப்படின்றது. இது வந்து நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கனால அதை நான் செய்கிறேன். இதில்